Hi friends, welcome to GD Last Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்க கொஷினுக்கான ஆன்சர் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா கவிதா, மதுரை கவர்மெண்ட் லா காலேஜ் டைமிங் என்ன மேம்? பேபி இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும், அதான் மேம் டைமிங் சொல்லுங்கள். டைமிங்கை பற்றி கரெக்டாக எனக்கு தெரியல, அந்த டைமிங்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா கவிதா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தீபா, அக்கா எனக்கு 82% இருக்குது, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? எம்பிசி கேட்டகரி 82% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் கன்ஃபார்மாக கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. மேபி வந்து ப்ரைவேட்லேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா யுவன் பாரதி, 93 எஸ்சி கேட்டகரி கிடைக்குமா சிஸ்? 93% தாராளமாக கிடைக்கும் சிஸ்டர். நான் எஸ்சி 65 பிஏ ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக கிடைக்குமா? 65% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப லோ தான், நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சடாக்ஷி, நான் ஓசி எனக்கு 75 இருக்குது, கட் ஆஃப் எனக்கு எல்எல்பி 3 இயர்ஸ்க்கு கிடைக்குமா? 75%க்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, மேபி ப்ரைவேட் கிடைச்சா கிடைக்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தீனதயாளன், 88% எஸ்சி பிசிஏ எல்எல்பி பாசிபிள் இன் சோயல். 88%க்கு சோயலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிள் இல்லை, ரொம்ப லோ தான். மேபி வந்து இந்த 88%க்கு கவர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணால் கிடைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பேபி, மேம் ஐ got 70% in 12th and I have 7.5 reservation and SC quota. Get government or private law college, please reply me ma'am. 70% கவர்மெண்ட்டில் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், மேபி வந்து ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7.5 ரிசர்வேஷனில் 70% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வந்து 90 above இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து 7.5 ரிசர்வேஷனில் சீட்டானது அலோகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வேர்ல்டு, 5 years எல்எல்பி 3 years எல்எல்பி ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாமா மேம்? நீங்கள் என்ன குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். 5 yearsன்றது நீங்கள் 12th முடிச்சுட்டு பண்ணுறது, 3 yearsன்றது 10th 12th முடித்து ஒரு டிகிரி முடித்த பிறகு பண்ணுறது தான் 3 years எல்எல்பி. நெக்ஸ்ட் கமெண்ட் லைவ் போடுங்க. லைவ் நாளைக்கு மார்னிங் போடுறேன். லைவில் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நாளைக்கு மார்னிங் ஒரு 11 o'clock லைவ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன் கன்ஃபார்மாக. வெல்கம் துரை. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிச்சை, போன இயர் விட கட் ஆஃப் எவ்வளோ அதிகமாக வாய்ப்பு இருக்குது சிஸ்? எதையுமே வந்து இந்த வருஷம் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல, ஏன்னா வந்து காம்படிஷன்ஸ் ஹெவியாக தான் இருக்குது. என்னுடைய கணிப்பு பிரகாரம் இந்த இயர் வந்து 1 or 2%, 1 or 2, 3, 5க்குள்ளே வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரவீன், அக்கா 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், 7.5 ரிசர்வேஷனில் எனக்கு சீட் கிடைக்குமா? என்னோட கட் ஆஃப் 80 எஸ்சினா எனக்கு சீட் கிடைக்குமா? 80%க்கு 7.5 ரிசர்வேஷனில் கிடைக்குமான்றதுக்கு டவுட் தான் மேம், டவுட் தான் பிரவீன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கோபி, மேம் 3 years எல்எல்பி கவர்மெண்ட் லா காலேஜ் கட் ஆஃப் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேம்? சீட் கன்ஃபார்ம் சொல்லுங்கள். 3 years எல்எல்பிக்கு வந்துட்டு யாருமே வந்து கட் ஆஃப் வந்து ப்ரீவியஸாக வந்து சொல்ல முடியாது. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வேணால் நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன், அப்படி இல்லைனாலும் நம்ம சேனலில் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எல்லாமே போட்டிருக்கேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த இயர் கட் ஆஃப் வந்து கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது, ப்ரிடிக்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா மகி, மேம் இப்போது தான் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் எலிஜிபிளா மேம்? இப்போது மேம் நோட்டிஃபிகேஷன் வரும். 3 yearsை பொறுத்த வரைக்கும்
ஜூன் லாஸ்ட்டு ஜூலை ஃபஸ்ட்டில் வந்து 3 இயர்ஸ் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 6th செம் முடிச்சிங்கன்னா இப்போ அந்த ஜூலைக்குள்ளே உங்களுக்கு 6th செம் ரிசல்ட் வந்துடுச்சுன்னா எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சிவபெருமாள், வொகேஷ்னல் குரூப்னா என்ன? வொகேஷ்னல் குரூப்னா 12th இது ஒரு அக்ரி ரிலேட்டடான ஒரு குரூப்பு. இதுக்குன்னு அந்த அக்ரிக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஹையாகவே இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் உங்களுக்கு எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்களோ ஜென்ரலுக்கு, அதே போல் இந்த வொகேஷ்னல் குரூப்புக்கும் வந்து தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து 90 above தான் கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சய், தேங்க்யூ மேம், கவர்மெண்ட் லா காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டேன், அட்மிஷன் ப்ராசஸ் எப்போ நடக்கும் மேம்? அப்ளிகேஷன் போட்டுட்டிங்கன்னா சூப்பர். அப்ளிகேஷன் ப்ராசஸ் உங்களது எல்லாமே கட் ஆஃப்லாம் வந்து பார்ப்பாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எல்லாமே பண்ணி தான் வந்து ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கோம். ப்ராசஸிங் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் போடுவோம். ஸோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் காப்பி கிரியேட்டர் 69% கிடைக்குமா? 69% கிடைக்கிறதுக்கான டவுட் தான். நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்திருக்க கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ்க்கு வந்து கரெக்டான ரிப்ளை கிடைச்சதா, ஆன்சர் கிடைச்சதா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டிங்கன்னா லைக் இம்ப்ரெஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அட்மிஷன் ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் போடப்பட்டு வந்திருக்கும். இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேளுங்க. நாளைக்கு ஈவினிங் இதே போல் ஒரு கொஷின் ஆன்சர் செக்ஷனில் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.